ஒரு பையனோட கேரக்டர் வந்து அவன் லுக்கை வச்சு எல்லாருமே ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அவனை லுக் வச்சு ஜட்ஜ் பண்றான், அவனை பத்தி புரிஞ்சுக்கிறான். அதுல அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வா வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே உருவாகுது. என்னன்னு பார்த்தா இந்த பையன் வந்து சிடோரி ஹை ஸ்கூல்னு ஒரு பாய் ஸ்கூல்ல படிக்கிறான். அதே போல அந்த பொண்ணு வந்து கிக்கியோ ஹை ஸ்கூல்னு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். இந்த ரெண்டு ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே பகை தான் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் உருவாச்சு, அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்ட் தான் இந்த அனிப்பும். இந்த அனிமையோட ஸ்டோரியை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நம்ம மெயின் கேரக்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரின்டாரோ சுமி. இவனோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாகவும் மெஸ்ஸியாக முடிய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான ஃபேஸோட தான் இருப்பான். அதனால பார்க்குற பல பேர் வந்து அவனை வந்து ஒரு டேஞ்சரஸான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவன் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன். ஒரு நாள் உங்கள் அம்மாவோட ஷாப்பில் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா கௌருகோ வாகுரியை வந்து அவன் மீட் பண்றான். அவ ஃபர்ஸ்ட் டைமா இவனை பார்த்தோன்னே லுக் வச்சு ஜட்ஜ் பண்ணாம எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி நார்மலா பேசுறா. அந்த ஆட்டிடியூட பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கு. அப்பதான் இவனுக்கு தெரியுது இவன் வந்து கிக்கியோ ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். இவன் வந்து சிடோரி ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். ரெண்டு ஸ்கூலுக்குமே பல வருஷ பகை இருக்குது. இப்பதான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இந்த ஸ்கூலோட ஹேட்டை வந்து தாங்கி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க. இதுதான் அனிமையோட ஸ்டோரி. அனிமையோட ஸ்டோரியை ஸ்பாய்லர் பண்ணாம சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.